அட எந்த ஒரு மசாலாவுமே யூஸ் பண்ணாம எப்படி தான் இந்த டிஷ் இவ்ளோ டக்கரா இருக்குன்னே தெரியல. சிக்கன் உப்பு கறி, நல்லா காஞ்ச மிளகாய் காரத்தோட லெமன் புளிப்போட சாப்பிடும்போது ஒரு பீஸும் பஞ்சு போல அவ்ளோ டேஸ்ட்டா இருந்ததுங்க. செய்யலாமா? இன்னைக்கு 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதில கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, ஒரு 2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 3 கொத்து கருவேப்பிலை, 30 சின்ன வெங்காயம், ஒரு 3 பங்கா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 முழு பூண்டு, கொஞ்சமா நீளமா கட் பண்ணது, அது கூடவே இடிச்ச பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 35 காஞ்ச மிளகாவை விதை எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடும். மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா சிக்கன் வந்து தண்ணி வடிஞ்சு வரும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி இந்த அளவுக்கு ஆனதும் கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் போல பெப்பர் தூள் தூவி மேலே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா புளிப்பு, உப்பு, காரம்னு இந்த உப்பு கறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.